வணக்கம். மென் செய்திகள். மதுரை குட்செட் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கண் மருத்துவமனையில் கண்ணீர் அழுத்த நோய் வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் திரு சீனிவாசன் தலைமை வகித்தார். இப்பேரணியை பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மனித தேனி திரு சொக்கலிங்கம், மதுரை ராஜாஜி மருத்துவமனை டீன் டாக்டர் திரு அருள் சுந்தரேஷ்குமார், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் திரு செல்வராஜ், மதுரை திலகத்திடல் காவல் ஆய்வாளர் திரு அழகர் மற்றும் அண்ணா கல்லூரி சேர்மன் திரு அண்ணாதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகளும் மருத்துவமனையின் அனைத்து மருத்துவர்களும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர். தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய வழிகாட்டலில் வளர்ந்த உயர்ந்த கண் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான உறுப்பு. அது இங்க உட்காரும் போதுதான் தெரியும். அதுல இங்க இருக்கிறவங்க கண்ணில் 2 சொட்டு ஊத்தி கண்ணை திறக்காதீங்கன்னு சொல்லும் போது இன்னும் நல்லா தெரியும். அப்பதான் கண்ணை திறக்கணும் போல தோணும், ஆனா திறக்க முடியாது. ஏன்னா நீங்க திறந்தீங்கன்னா திரும்ப 2 சொட்டு ஊத்தி திரும்பவும் கண்ணை மூட வச்சுக்குவாங்க. இந்த மருத்துவமனைக்கு நான் ரொம்ப காலமா வரேன். ஏறக்குறைய நாங்கெல்லாம் ஓரளவு கண்ணை வச்சு பார்க்கறோம்னா அதுக்கு காரணம் டாக்டர் தான். நான் இந்த பக்கத்துல இருக்கிற மேலமாசிகிரி யுனைடெட் பேங்க்ல வேலை பார்த்தேன். 87ல் இங்க வந்தேன். அப்ப இருந்து நான் இங்க மருத்துவமனைக்கு வரேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அன்றைக்கு என்ன இளமை துள்ளலோடு இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார் டாக்டர். கண்ணீர் அழுத்த நோய் பற்றிய விழிப்புணர்வு குறித்து டாக்டர் திரு சீனிவாசன் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்வில் நகரின் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் மேலாளர்கள் பாபு, ஜெய செந்தில், சாய் கணபதி, ராஜதுரை ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.